நம்முடைய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, காய்கறி வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கா, அது தரமா இருக்கா, நான் கொடுக்கிற காசுக்கு அது வர்த்தா அப்படின்னு பாப்போமா பார்க்க மாட்டோமா? 10 ரூபா வெண்டைக்காய்க்கே படாத பாடு படுத்திடுவோம் அவங்கள இல்ல. சில ஆயிரங்கள் போட்டு ஒரு பொருளை வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போறோம், ஒரு டிவி வாங்க போறோம் அப்படின்னா அந்த கடைக்காரனை தொலைச்சி எடுக்கும். புரியுதா? அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோமான ஒரு உத்தரவாதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம நிறைய கேள்விகளை கேட்போம், தொலைச்சி எடுப்போம். அந்த கம்பெனியை காட்டிலும் இந்த கம்பெனி எந்த விதத்துல வித்தியாசமா இருக்கு? ஏன்? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், அந்த காசுல இருந்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது அது தரமுள்ள பொருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கரெக்டா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால நம்மளை எல்லாம் விலைக்கிரயமா வாங்கி இருக்கிறாரே அப்படின்னா நம்முடைய தரத்தை அவர் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? ஆஃப்டர் ஆல் அந்த கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டோம்னா மீறி போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுமா டைஜஸ்ட் ஆகுறதுக்கு? அந்த 4 மணி நேரம் ஒரு விஷயத்துக்கே நான் இவ்வளவு தரம் பார்க்கிறேன் அப்படின்னா என்னை பரலோகத்துக்கு என்னை அழைத்துக்கிற தேவன் என்னை எவ்வளவு தரம் பார்ப்பார்? நம்ம பக்தியின் தரத்தை குறித்து என்றாவது யோசித்து இருக்கிறோமா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்குன்னு தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்லா படிக்கிற பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட தான் சேருவாங்க. ஒரு நல்ல குணநலன் உள்ள பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சுபாவம் உள்ள பிள்ளைங்களோட தான் சேருவோம். கெட்ட பிள்ளைங்களோட சேருவாங்களா? சேர மாட்டாங்க. பரிசுத்தராகிய தேவன் தன்னோடு சேர்த்து கொள்ளணும்னா அந்த ஜனத்தின் தரத்தை பார்ப்பார பார்க்க மாட்டாரா? அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு விசுவாசம், அதான் நம்ம பார்க்க போறோம். நமக்கெல்லாம் ஒரு பேர் என்னது? விசுவாசி. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். என்னுடைய விசுவாசம் என்பது ஒரு தரமுள்ள விசுவாசமா? நாம ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் அவர் மூலம் சொல்லப்பட்ட சத்தியத்தை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசங்கள்லாம் வந்துருச்சு. நரகன்னு ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான உபதேசம் இன்னைக்கு வந்தாச்சு. ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாயினாலே சொல்லி இருக்கிற வார்த்தை, அவரை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் மரித்தாலும் ஜீவனை பெறுவான், அவரை விசுவாசியாதவனோ நித்திய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் சொல்லிட்டு ஆண்டவர் இயேசுவின் வாயினாலே சொல்லப்பட்ட வார்த்தை. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேனா அவர் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளை, சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் இல்லாம யாரோ ஆண்டவரை பத்தி சொன்னாங்க, நான் கேட்டுட்டேன், அதனால அவங்களா ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பேரு ஞானஸ்நானமே அல்ல. நாம எப்படி எடுத்தோம் நாம தான் யோசிச்சு பார்க்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற அறிவை கொண்டுதான் பேசுவான், இந்த உலகத்துல இருக்கிற கண்டுபிடிப்புகளை வச்சு பேசுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ அவரை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவுடைய மகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவருடைய நீதியையும் நியாயத்தையும் அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகளை நான் விசுவாசி. அதுக்குதான் முதல்ல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். அதை வாசிக்கதான் நான் விசுவாசத்துல வளர முடியும். 2வது காரியம், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோமே, ஆண்டவருக்காக இதுவரைக்கும் நாம் என்னத்தை கொடுத்திருக்கிறோம்? தேவனை உண்மையிலேயே விசுவாசிக்கிறவன் தன்னிடத்தில் இருக்கிற சிறப்பானவற்றை கர்த்தருக்கு என்று கொடுப்பான். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம்னா, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். தேவனை பற்றின அறிவு. தன்னுடைய தாய் தகப்பன் பாவம் செய்த பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு அத்தி இலைகளை தேய்த்து தங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள். கர்த்தர் முதலாவது இவர்களுக்கு ஒரு பலியை செலுத்தி ஆட்டு தோலினாலே இவர்களுக்கு உடையை பண்ணி போட்டார். பூர்வத்துல என்ன நடந்தது? அந்த அறிவை ஆபேல் பெற்றிருந்தான். தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் பாவம் செய்த பொழுது அந்த ஜனத்திற்காக பலி செலுத்துகிற தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று புரிந்து கொண்ட அவன்
தன்னிடத்தில் இருந்த சிறப்பானவற்றை கர்த்தருக்காக பலியை செலுத்துறான். அதுக்கு முதல்ல அவனிடத்தில் இருந்தது கர்த்தரை பற்றின அறிவு, இரண்டாவது தேவன் மீது இருந்த அன்பு. இந்த ரெண்டும் அவனை சிறப்பான பலியை செலுத்த வைத்தது. பெஸ்ட கொடுக்கிறோமா, லீஸ்ட கொடுக்கிறோமா? நாம இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்காக மிச்ச மீதியை கொடுக்கிறவர்களாக இருக்கும். மாச சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பட்ஜெட்டை போட்டு வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, பிள்ளைங்களுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு, சாப்பாட்டு செலவு, பால் செலவு, எல்லா செலவையும் எழுதி முடிச்சுட்டு மீதி என்ன இருக்கோ மீதியை தான் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோமே தவிர கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல பெஸ்ட கர்த்தருக்காக கொடுக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் இதை போய் கொடுத்துட்டு நாளைக்கு இன்னொரு செலவு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு மறுபடியும் இன்னொரு தடவை யோசிக்கிறவர்களா இருக்கிறோம். உண்மையா இல்லையா? கர்த்தர் கொடுத்ததுலயும் பெஸ்ட கொடுக்கணும். ஆபேல போல பெஸ்ட் காணிக்கை யாருன்னா நம்ம தான். ஏன்னா நமக்கு தான் ஜீவன் இருக்கு, நமக்கு தான் உயிர் இருக்கு. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல உயிர் இல்ல, அதுலயும் பெஸ்ட கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதுலயும் பெஸ்டா கொடுக்கணும். ஆனா கர்த்தர் ஆவி, ஆத்துமா, சரீரங்க திருத்துவத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வச்சிருக்கிறாரே, இதுதான் அவர் நமக்கு கொடுத்ததிலே பெஸ்ட். அப்ப இந்த பெஸ்டையும் கர்த்தருக்காக கொடுக்கணும். சிலர் கர்த்தருக்காக நம்ம காணிக்கைகளை வேணா கொடுத்திருப்போம், தசம பாகத்தை கொடுத்திருப்போம், ஆனா நம்மை கர்த்தருக்கு உகந்த பலியாக கொடுத்திருக்கிறோமா? இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் சத்தியத்தின்படி வேலை செய்யணும். கண்ணு மத்தவங்களை பார்க்கும் பொழுது எப்படி அன்போடு பார்க்கணும், கரிசனையான சிந்தையோடு பார்க்கணும், அவர்களுக்கு நன்மை செய்கின்ற சிந்தையோடு பார்க்கணும், எப்படி ஒரு அடுத்தவங்களை பார்க்கணும், எப்படி என்ன பார்க்கணும், எப்படி பிசாச பார்க்கணும், எப்படி தேவனை பார்க்கணும். அப்ப இந்த கண்ணு முதல்ல எப்படி இருக்கு? இப்படி ஒவ்வொரு அவயமும் சத்தியத்தின்படி செயல்படுகிறபடியாக நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னாதான் நான் உண்மையிலேயே என்னை கர்த்தருக்காக ஒரு ஜீவ பலியாக அர்ப்பணிச்சிருக்கிறேன் அர்த்தம். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, தேவனை விசுவாசிக்கிறவன் அவனோட ஆசை எதை இருக்கும் அப்படின்னா, நானும் என் ஆண்டவரை போல மாறணுங்கிற ஆசைதான் அவனுடைய பிரதானமான ஆசையா. விசுவாசத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய ஆசையெல்லாம் எதை பற்றி இருக்கிறது? என்னுடைய சிந்தையெல்லாம், என்னுடைய யோசனை எல்லாம் ஆண்டவர் இயேசுவை போல மாறணும். என் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நன்மையும் கிருபையும் பொருந்திய வார்த்தைகளா இருக்கணும். நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் நற்கிரியா இருக்கணும். அதனால கர்த்தர் மகிமைப்படணும், அவருடைய நாமம் பரிசுத்தப்படணும். அப்படியாக நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா மாறணுங்கிற ஆசை உள்ளவர்கள் தான் உண்மையிலே விசுவாசிகள். மாறாக அழிந்து போகின்ற விஷயங்களின் மீது ஆசை அதிகமாகி கொண்டு இருக்குது அப்படின்னா நம்ம விசுவாசிகளே. ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சா இல்லையா? மனைவி இருந்தாரா? பிள்ளைகள் இருந்தாங்களா? எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கான்? அத்தனை வருஷம் இருந்து பிள்ளைகளை, குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்று கொண்டிருந்திருக்கிறான். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணுமா வேண்டாமா? அப்ப ஏனோக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கணும் தானே. ஒண்ணு வயல் வச்சிருப்பான், விவசாயம் பண்ணியிருப்பான், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லா அவருடைய தேவைகளை எல்லாம் வந்து செய்து கொடுத்திருப்பான். ஆனாலும் அவனுடைய ஆசை எல்லாம் யார் மேல இருந்துச்சு? தேவன் மேல் இருந்தது. அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. நம்ம வீட்டுல ஒரு 2 டிக்கெட்டுங்களை வச்சுக்கிட்டு நம்ம தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். காலையில அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அனுப்பணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி அனுப்பணும், சாயந்தரம் வந்தா ஸ்நாக் கொடுக்கணும், டின்னர் கொடுக்கணும். போல காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை சரியா இருக்குதுன்னு நம்ம புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். வேதம் வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல, ஆண்டவரை ஆராதிக்க நேரம் இல்ல, மத்தவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆனா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா அந்த தாவீது. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் யாரும் திட்டிட்டு இருக்கிறோம்? கவர்மெண்ட் தான் திட்டிட்டு இருக்கிறோம். அப்ப அன்னைக்கு அத்தனை பிரச்சனை அந்த தாவீதுக்கு இருந்திருக்குமா இல்லையா? ஒரு தேசத்துல இருக்கிற மக்களுடைய அத்தனை தேவைகளையும் செய்து கொடுத்தாக வேண்டிய பொறுப்பு அந்த ராஜாவுக்கு இருந்திருக்குமா இல்லையா? ஆனாலும் அவ்வளவு பொறுப்புகளுக்கு மத்தியிலும் அந்த தேவனோடு உறவாடுவதை பிரதானமான ஆசையாக அவனுக்கு இருந்ததே. அதுக்குதான் முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தா. அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம்னா, என்னுடைய ஆசை என் கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாக மாறுவதை குறித்துதான் அதிகமா இருக்கணுமே தவிர மற்ற காரியங்களை குறித்த ஆசை பெரிதாக இருக்கக்கூடாது. என்ன ஆசை என் மனசுக்குள்ள இருக்கோ
அந்த ஆசைக்காக தான் நம்ம முயற்சி எடுக்கும். ஒண்ணு வித்தியாசமா நம்ம சமைக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்ப்போம். யூடியூப்ல இல்லையா, அத்தனை பொருளும் வீட்டுல இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதுல வீட்டுல இல்லாத பொருள் எல்லாம் போய் கடையில போய் வாங்கிட்டு வருவோமா, வாங்கிட்டு வர மாட்டோமா, இல்லைன்னா அதுல டேஸ்ட் குறையும் நம்ம மனசுக்கு தெரியுது. அப்ப எல்லா பொருளையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பை பத்த வைப்போம். கரெக்டா? அப்போ நான் விசுவாசினா என் ஆசை என் ஆண்டவருக்குள் நான் மறுரூபப்படுவதா இருக்கு. அப்பதான் என்னோட முயற்சி, நான் அதிக நேரத்தை அதுக்காக நான் செலவிடுவேன். ஆவிக்குரிய வளர்ச்சியில நான் முன்னேறி கொண்டே இருக்கேன். அடுத்தது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையா வச்சிருப்பார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல, கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. நீ கீழே ஆகாமல் நீ மேலா இருப்பேன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு. நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பேன்னு சொன்னா நல்லா இருக்கு. கர்த்தர் உன்னை நல்லா அபரிமிதமா ஒரு பெரிய ஐஸ்வர்யமான உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவனுக்கு எது தெரியுமா ஆசீர்வாதமா நினைச்சான்? கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்துச்சு. பாத்தீங்களா, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன் நோவா, நீ பக்தி உள்ளவனா இருந்ததுனால நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னையும் உன்னுடைய குடும்பத்தை நான் ரட்சிக்க போகிறேன், அதற்காக நீ ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு கர்த்தர் சொன்ன உடனே அவன் அதைத்தான் ஆசீர்வாதமாக நினைச்சான். இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் பாருங்க. 10 கன்னிகைகளும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 5 கன்னிகைகள்கிட்ட என்ன இல்ல, அபிஷேகம் இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த விசுவாசத்திற்குரிய கனிகளை கொடுப்பதற்குண்டான அபிஷேகம் அவர்களிடத்துல இல்ல. ஆனா மீதி 5 பேர்த்துக்கிட்ட என்ன இருந்தது? என்ன இருந்துச்சு? அபிஷேகம் வாங்கியிருந்தாங்க, பிள்ளைங்கிற அதிகாரம் இருந்தது. 10 பேரும் நித்திரை தான் செய்து கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த கடைசி நேரத்துல ஒரு எச்சரிப்பின் சத்தம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் அந்த 10 பேரோட முடிவு என்னவா இருந்திருக்கும்? ஒருத்தர் கூட மணவாளனோட உள்ள போயிருக்க முடியாது. தேவன் அன்புள்ள தெய்வம். கடைசியா ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். மணவாளன் வருகிறார், சந்திக்க ஆயத்தப்படன்னு ஒரு சத்தம் வந்த உடனே நித்திரையா இருந்த எல்லாம் தவக்கன் முழிச்சிட்டு, ஐயோ கர்த்தர் வர டைம் ஆகி போச்சு, நான் கர்த்தருக்காக எதுவும் செய்யலன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த அபிஷேகத்தின் வழியில வாழ ஆரம்பிச்சு கனிகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 5 பேருக்கு முடியவே இல்லை. அந்த 5 பேராச்சும் போனாங்களே, எதனால போனாங்க? அந்த எச்சரிப்பின் சத்தம் வந்ததனால மட்டும்தான் அவர்கள். அப்ப நோவா எதை ஆசீர்வாதமாக எண்ணினார்? உலகத்தின் அழிவை குறித்து கர்த்தர் சொல்லி ஒரு எச்சரிக்கை செய்தாரே, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு ஆசீர்வாதமாக நினைத்தார். தங்களுக்கு மனமாற்றத்திற்கு நேராக கொண்டு செல்லுகின்ற வார்த்தைகள் இது. என்னை தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வைக்கிற வார்த்தைகள் இது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் தனக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனா எத்தனை ஜனங்க இத ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க? மாலாக இந்த உலக பிரகாரமான விஷயங்கள்ல நீங்க நல்லா இருப்பீங்க சொன்னா அதைத்தான் விரும்புகிறோம். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை விரும்புகிறவர்களாக இருக்கும். அடுத்தது, அநேக விஷயங்கள் நமக்கு புரியாததா கூட இருக்கும். அநேக விஷயங்கள் நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டவைகளா இருக்கும். அநேக விஷயங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களால் செய்ய முடியாததா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவும் என்னால் தேவனை விசுவாசிக்க முடியுதா? பாருங்க, மரியாள் கிட்ட தூதன் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தேவனுடைய குமாரனாய் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்படி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட ஒரு ஏஞ்சல் சொன்னா இதை எந்த அளவுக்கு நம்மளால விசுவாசிக்க முடியுமா? மரியாள் உடனே சொல்றா, நான் இன்னும் புருஷனை அறியேனே, நிச்சயம்தான் இருக்கு, எப்படி எனக்கு பிள்ளை உண்டாகும் அப்படின்னு தூதன் கேட்கும் பொழுது, அப்ப தேவதூதன் சொல்றார், இதோ உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து இப்ப அவளுக்கு 6வது மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இவ்வளவு வருஷம் அவ மலடியா இருந்தா, இப்ப அவ 6வது மாச கர்ப்பிணியா இருக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் தீவிரித்து போய் எலிசபெத்தை பார்க்க போகிறாள். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பரலோகம் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த பூமியில செய்யுது அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். இத்தனை வருஷமா அந்த சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர்கிட்ட ஒரு குழந்தையை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷம் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏன் ஆண்டவர் இத்தனை வருஷம் அவங்களை காத்து கொண்டிருக்கிற வைக்கிறார் தெரியுங்களா? ஒரு நாள் மரியாள் மூலமா இயேசு வரணும் இந்த பூமிக்கு. அந்த மரியாளுக்குள்ள அவிசுவாசம் கிரியை செய்யக்கூடாது.
அவளை விசுவாசத்தில் பலப்படுத்தணும் அப்படின்னா, அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை, ஒரு மலடியா இருக்கிறவள் இப்பொழுது ஒரு கர்ப்பிணியா இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவள் பார்க்கும் பொழுது அவள் விசுவாசத்தில் பலம் பெறுவாள் அப்படின்ட்டு, எந்த காலகட்டத்தை பரலோக பிதா ஆண்டவர் இயேசுவை இந்த பூமியிலே மரியாள் மூலம் அனுப்ப வேண்டும் என்று காலத்தை தீர்மானித்திருக்கிறாரோ, அந்த காலம் வரைக்கும் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தையை கொடுப்பதை காத்திருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? இப்ப அவ பிரெக்னண்டா இருக்கும் பொழுது மரியாள் போய் பாக்குறா. இப்ப மரியாளுக்கு ஒரு விசுவாசம் பெருகுது எலிசபெத்தை பார்த்த உடனே. இத்தனை வருஷம் மலடியா இருந்தவள் இப்பொழுது பிள்ளை பெற போகிறாள். அப்பொழுது தூதன் எனக்கு சொன்னதும் நடக்கும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை படித்து காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் இருக்கலாம். சிலர் கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் சிலரால் கண்டுதான் விசுவாசிக்க முடியும். இப்ப மரியாள் என்ன நிலைமையில இருக்கா? கண்டு விசுவாசிக்கிற நிலைமையில தான் இருக்கா. அதனாலதான் பரலோகம் என்ன பண்ணுது, போய் எலிசபெத்தை ரெடி பண்ணிட்டு நீ போய் பாரு எலிசபெத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்புது. அங்க போய் பார்த்த உடனே அவளுடைய விசுவாசம் பெருகுது. ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் கூட அந்த கானா ஊர்ல அந்த கல்யாணத்துல அவர் ஒரு அற்புதத்தை செய்ததுக்கு அப்புறம் தான் விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலர் கண்டு விசுவாசிக்கிறவர்களா இருப்பார்கள், சிலர் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். ஆனா நம்ம விசுவாசிக்கணும் என்ன தெரியுமா? நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய யோசனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் தேவன் செய்ய வல்லவர் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும். அடுத்து விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் அநித்தியமான விஷயங்களை மேல நம்முடைய பற்று இருக்கக்கூடாது. நித்தியமான விஷயத்தின் மேலதான் நம்ம பற்று இருக்கணும். அந்த நித்தியமான விஷயத்தை குறித்துதான் நம்முடைய கவலையும் இருக்கு. குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை குறித்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கவலை இருக்கு. நம்முடைய கவலை, நம்முடைய பெரும்பாலான பிரயாசம் எல்லாமே அநித்தியமான விஷயங்களை குறித்ததாகத்தான் இருக்கு. மோசேயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து, ஏன் அவன் எகிப்துல ராஜாவா இருந்திருந்தானா அவனுக்கு நூத்துக்கணக்கான பேர் கீழே அடிமையா இருந்து அவனுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு பேர் அவனுக்கு வேலை செஞ்சிருப்பாங்க. அவன் அங்க இருந்து மறிச்சிருந்தானா, எகிப்தின் ராஜாவா இருந்து மறிச்சிருந்தானா அவனுக்குன்னு இன்னைக்கு ஒரு பிரமிடு அங்க கட்டப்பட்டிருக்கும் இல்லையா? காசால எத்தனை பிரமிடுகள் இருக்கு, எகிப்துல எவ்வளவு பிரமிடுகள், உலக அதிசயம். ஆனா அப்படிப்பட்ட காரியங்களை அவன் விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரத்தை விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு பகட்டான வாழ்க்கையை மோசே விரும்பல. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தோடு கூட எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி அந்த ஜனத்தோடு பயணிப்பதே தான் அவன் விரும்பினான்னு இருக்கு. அப்போ அவனுடைய பாதை எதை நோக்கி இருந்தது? பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கு, அதை நான் சுதந்திரிக்கணும்னா இந்த பூமியில நான் எதையெல்லாம் வெறுக்கணும், அதை பற்றி மோசேவுக்கு ஒரு தெளிவு இருந்தது. நம்முடைய ரட்சிப்பை குறித்தோ, நம்முடைய அடுத்த சந்ததியினுடைய ரட்சிப்பை குறித்தோ நம்ம மனசுல இன்னைக்கு வரைக்கும் கவலை வந்திருக்கா? பவுல் கவலைப்படுறாரு, பிசாசு எங்களை ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை வஞ்சித்துருவானோ, உங்களை பாவம் செய்ய வச்சிருவானோ, உங்களை இடறி கீழே விழ வச்சிருவானோ, சத்தியத்தை விட்டு மீறி போக வச்சிருவானோ, வழிவிலக பண்ணிருவானோ, உங்களுடைய நடையை பிசகி போக பண்ணிருவானோ அப்படின்னு உங்களுடைய குறித்து எனக்கு கவலை இருக்கு. உங்களோட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க கரைதரையற்ற வஸ்திரமாக கடைசி வரை காத்து கொள்ளணுமேங்கிற கவலை எனக்கு இருக்கு அப்படின்னு பவுல் அந்த கவலை குறித்து பேசுறார். இன்னைக்கு நம்மளுடைய கவலை எல்லாம் இதை பத்தி இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம விசுவாசம்னா நம்ம எப்படி இருக்கணும்? மனுஷங்களுக்கு பயப்படுறவர்களா விசுவாசிகள் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். மனுஷனுக்கு பயப்படணும்னா நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல போய் வேலை செய்யறோம், அங்க ஒரு அதிகாரி இருப்பார் அப்படின்னா அவர் சொன்னா நான் வேலை செய்ய மாட்டேன்னு நிக்கிறதா? இல்ல, நமக்கு மேல இந்த உலகத்துல அதிகாரிகள் பல இடத்துல இருப்பாங்க. பல இடத்துல இன்னைக்கு ராயன் நிறைய சட்டங்களை போடுறான். ராயனுக்கு உண்டானதை கர்த்தர் ராயனுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். ராயன் போடுகிற சட்டமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கு நமக்கு ஒரு மேல அதிகாரிகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம கீழ்ப்படிஞ்சுதாகும். சத்தியத்தை மீறுகின்ற காரியங்களுக்கு நம்ம உடன்பட்டு போகக்கூடாது. ஆனா அதே சமயம் நாம தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே போய் ஊழியம் செய்ய புறப்பட்டுட்டாங்க. போய் சுவிசேஷம் சொல்றாங்க. அவங்களை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. தூதன் அவர்களை விடுச்சு கொண்டு வந்து வெளியே விட்டு போய் நான் போய் ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாங்க.
இப்ப கேட்ட உடனே இப்ப கமாலியல் சொல்றார் ஆண்டவருடைய சீஷர்கள்ட்ட, இனிமே நீங்க ஆண்டவர் இயேசுவோட நாமத்தை சொல்லவே கூடாது. கண்டிப்பா உத்தரவு கொடுத்து இவங்க அனுப்புறாங்க. அங்க அவங்களோட மனசுல என்ன தெரியுமா தோணுது? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40 42 வசனங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய நாமத்தினால நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதுன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். கரெக்டா இல்லையா? பேதுரு ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, நீர் கூப்பிட்ட உடனே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உமக்கு பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரை நான் பின்பற்றுவதால் எனக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறது விசுவாசம் அல்ல. ஆனா அநேக விசுவாசிகளை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு இடைபடுகிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன உடனே இப்ப பவுல் என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் உமக்காக என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இதுதான் விசுவாசம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? சிறை வாழ்க்கை கிடைச்சாலும் சந்தோஷம்தான். இன்னைக்கு கர்த்தருக்காக அடி வாங்குறத சந்தோஷமா நம்மளால நினைக்க முடியுமா? ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு உபத்திரம் வந்துருச்சு, ஒரு பாடு வந்துருச்சு, ஒரு இக்கட்டுகள் வந்துருச்சு, உடனே கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம், இல்ல கர்த்தரை அறிந்த சிலரா கூட இருக்கலாம். உடனே பரிகாசம் பண்ணலாம். ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னீங்க, ஆண்டவரை விசுவாசிச்சீங்க, ஆண்டவருக்காகவே நம்பி இருக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படி எல்லாம் நடந்து போச்சு, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை எல்லாம் வந்துருச்சு, அப்புறம் என்ன பிரயோஜனம் நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சு அப்படின்னு 1008 பரியாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள்லாம் நம்மை சுற்றி இருக்கலாம். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னா இப்படி எல்லாம் நம்மள ஆண்டவர் இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது நிமித்தம், அவருடைய வழியில் உத்தமமாய் வாழ்கிறது நிமித்தம், நம்மளை எவ்வளவு பரியாசம் பண்ணாலும் சரி, நம்மளை எவ்வளவு தூஷணம் பேசினாலும் சரி, நம்ம சந்தோஷப்பட முடியுதுன்னா அப்பதான் நம்ம உண்மையிலேயே ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரை விசுவாசிச்சதற்காக நான் இன்னைக்கு 2 அடி வாங்க நேரிட்டது, அடிகளை வாங்கிட்டு நான் சந்தோஷமா கர்த்தருக்காக வந்தேன் அப்படின்னு யாராவது சாட்சி சொல்லியிருக்கிறோமா? நான் ஆண்டவரை விசுவாசிச்சேன், அவர் எனக்கு இதை கொடுத்தார், அதை கொடுத்தார், மாடு கொடுத்தார், ஆடு கொடுத்தார் அப்படின்னு சாட்சி சொல்றோம். என் ஆண்டவருக்காக நான் இவ்வளவாக என்னை விட்டு கொடுத்தேன், இத்தனை விஷயத்துல நான் மனமாறி இருக்கிறேன், என்னுடைய சுயத்தை எல்லாம் நான் சிலுவையில அரைஞ்சிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்தார், இப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு கனி கொடுக்கும்படியாக எனக்கு பலத்தை கொடுத்தார், இப்படியெல்லாம் அவருக்காக நான் அவமானப்படும்படியாகவும் நிந்தைகளை அனுபவிக்கும்படியாகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அதை நான் ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் சாட்சி சொல்லியிருக்கிறோமா? அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அதை ஆசீர்வாதமாக நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி அடி வாங்குற வரைக்கும் அப்பப்போ போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? தினந்தோறும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவ நிமித்தம் நம்மள ஒருத்தர் பரியாசம் பண்ணிட்டாங்க, அடுத்ததா போய் அவரை பத்தி பேசுறதுக்கு நமக்கு ஒரு எண்ணம் வருமா? ஆனா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்ன அதிகமாகுது? பக்தி அதிகமாகுது, ஆண்டவருக்காக வைராக்கியம் அதிகமாகுது, விசுவாசம் இன்னும் அதிகமாகுது. ஏன்? அடி வாங்குறது ஆசீர்வாதமா நினைச்சாங்க, கர்த்தருக்காக அவமானத்தை சுமக்கிறது ஆசீர்வாதமா நினைச்சாங்க. அவரை நான் பின்பற்றுகிறது நிமித்தம் எனக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அந்த பாடுகளை எல்லாம் நான் ஒரு ஆசீர்வாதமா நினைப்பேன். இன்னைக்கு அப்படி நினைக்கிற எண்ணம் முதல்ல இன்னைக்கு நமக்கு இருக்கா? எனக்கு பைக்கு கிடைக்குது, சைக்கிள் கிடைக்குது, நிலம் கிடைக்குது, வீடு கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம பேர் விசுவாசியே. அடுத்தது, நம்ம எதற்காக எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? ஆகாப பாக்குறோம், சாலமோனை பாக்குறோம், சிம்சோனை பாக்குறோம். தேவனை குறித்த அறிவு இல்லாமல்லாம் இல்ல, தேவனை குறித்த அறிவு இருந்தது, ஆனா அந்த அறிவை பெற்றிருந்தார்கள், ஆனா அந்த அறிவை பற்றி கொள்ளவில்லை. வார வாரம் சபைக்கு வரோம், சுவிசேஷம் போதவர் கொடுக்கிறார், நீங்க நிறைய மீடியால வந்துருச்சு, அதனால தேவனை பற்றின அறிவை பெற்றுக் கொள்கிறோம், ஆனா அந்த அறிவை பற்றி கொண்டு நடக்கிறோமா? பற்றி கொண்டு நடந்தாதான் விசுவாசிங்க. சாலமனுக்கு எல்லாமே அறிவு இருந்துச்சுதான், பெரிய ஞானவான். சிம்சோனுக்கு அறிவு எல்லாம் கர்த்தரை பத்தி நசரேய விரதம்னா என்னன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு சொல்லி கொடுத்திருந்தாங்க தான். ஆனா அந்த அறிவை பற்றி கொண்டு நடந்தார்களான்னா இல்ல. தேவனுக்காக பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டின சாலமோன் தன்னை தேவனுடைய ஆலயமாக நிலைநிறுத்தினானா? பல வருஷம் எடுத்து லீபனோன்ல இருந்து கேதுரு மரத்தை கொண்டு வரான், தங்கம், வெள்ளி, விலை மதிப்பற்ற கற்கள், வெவ்வேறு தேசங்களிலிருந்து வெவ்வேறு ஊர்களிலிருந்து அந்த ஆலயத்திற்கு தேவையான பனிமுட்டுகள், அதற்கு தேவையான திரைச்சீலைகள், அதற்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தான். நான் விசுவாசின்னா என்னை முதலாவது தேவனுடைய ஆலயமா நிலைநிறுத்த. இத பத்தி என்னைக்காச்சும் நம்ம யோசிக்கிறோமா?
இன்றைக்கும் நம்மளோட ஆத்துமாவில் எத்தனை கரைகள் இருக்கு, எத்தனை பாவ சிந்தைகள் நமக்குள்ள இருக்கு, அதை பத்தி நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? அவருடைய ரகசிய வருகை சமீபம்னு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்துகிட்டே இருக்கு பல வருஷங்களா. ஆனா நான் ஆண்டவருடைய ஆலயமா நான் மாறி ஆயத்தமாயிட்டேனா அப்படிங்கிற அக்கறையான சிந்தனை நமக்குள்ள வந்துச்சா அப்படின்னா நிச்சயம் அந்த சிந்தை வரல. இந்த கட்டடம் எல்லாம் அழிந்து போகின்ற பொருட்களை வைத்து கட்டப்பட்ட கட்டிடங்கள், புரியுதா? இதெல்லாம் ஒரு நாள் இந்த பூமி அக்கினிக்கு இரையாகும் பொழுது எல்லாமே தான் அக்கினிக்கு இரையாகும். ஆனால் அழியாத ஆலயம் எது? நம்ம தான். ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை பழுது பார்க்கிற சிந்தனை தான் எனக்கு பெருசா இருக்கும். இன்னும் இந்த ஆலயத்துல எங்க ஓட்டை இருக்கு, இன்னும் இந்த ஆலயத்துல எங்க ஒடிசல் இருக்கு, இன்னும் இந்த ஆலயத்துல எங்க குறை இருக்கு. நம்ம வீட்டுல எங்கேயாச்சும் தண்ணி ஒழுகுது அப்படின்னா ஒழுகு கடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவோமா? முதல்ல அதை அடைக்க மாட்டோம். லேசா இருக்கும் போது அது விட்டோம் அப்படின்னா அது இன்னும் பெரிய வேலையா வைக்குமா இல்லையா? அப்ப நான் சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சு ரெடி பண்ணணும், பழுது பார்க்கணும் தானே நான் நினைப்பேன். ஏன் ஆத்மாவுல என்னென்ன ரிப்பேர் செய்ய வேண்டியதா இருக்கு? இத பத்தின யோசனை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன பழுது பார்க்கிறேன்னா, நெகேமியா காலத்திலும் எஸ்ரா காலத்தில் அந்த இடிந்து போன அலங்கங்களை எல்லாம் அவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள்னு இருக்கு. அதே மாதிரி சில கூட்டங்கள் எல்லாம் பங்கு பங்காய் கட்டும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு கூட்டமும் ஒரு வாசலை கட்டினார்கள். அப்ப அந்த வாசலை கட்டும் பொழுது அந்த வாசலுக்கு தாழ்பால்களை போட்டு பூட்டம் போட்டாங்க. ஏன்? திருடம் உள்ள வரக்கூடாது. யார் உள்ள வரணும், யார் உள்ள வரக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்காக தான் கதவை போட்டு, கதவுக்கு தாப்பாலையும் போட்டு பூட்டையும் போடுறோம். அப்போ இந்த ஆலயத்தை நம்ம பழுது பார்க்கணும். இந்த ஆலயத்துல நிறைய கதவுகள் இருக்கு. இந்த கதவுகள் வழியாதான் பாவமே உள்ள போகும். கண்ணு மூலியமா, காது மூலியமா, வாய் மூலியமா, கை மூலியமா, கால் மூலியமா, இப்படி நம்முடைய சரீரத்தில் பல வாசல்கள் இருக்கு. இந்த வாசல்கள் வழியாக பாவம் உள்ள பிரவேசிக்க கூடாதுன்னா இந்த வாசல்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய தாழ்பால போடணும். கதவை போட்டு தாப்பால போட்டு லாக்க போட்டு வைக்கணும். இத பத்தி எல்லாம் என்னைக்காச்சும் யோசிச்சு நம்ம கத்தருக்குள்ள செஞ்சிருக்கோமா? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் எதுவுமே செய்யலைன்னா அதுக்கு பேர் விசுவாசமே இல்லை. கலாத்தியர் 5:6 சொல்லப்பட்டிருக்கு, விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாதலோ ஒண்ணுத்துக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆண்டவர் மேல விசுவாசம் மட்டுமே இருந்தா பத்தாது. ஆண்டவரை நேசிக்கிறேன் வாயில சொன்னா மட்டுமே பத்தாது. அந்த விசுவாசமும் அன்பும் தேவனுக்காக செய்கின்ற கிரியைகள் மூலமாக வெளிப்படணும். அப்ப நாங்க என்ன கேட்கிறீங்க? ஆண்டவர் இயேசு என்ன வந்து எதை நம்மகிட்ட கேட்க போறாரா? எனக்கு பசிக்குதுன்னு கேட்க போறாரா? எனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு கேட்க போறாரா? கிளியரா சொல்லிட்டாரு. நம்மை சுற்றி இருக்கிற சபை மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு, தேவனை அறியாத மக்களுக்கு, இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் கத்துறோம். அப்ப ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை கனிகள் மூலமாக, கிரியைகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அந்த கற்பாறை மேல விழுந்த விதை பலன் கொடுக்கல. காரணம் என்ன? 20வது வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரம் உண்டான உடனே இடரல் அடைவான். நம்முடைய விசுவாச வேர் ஆணி விட்டு வளரணும். அடுத்தவங்க வேரை வச்சு நாம வாழ முடியும். நீங்க 2 செடி வைக்கிறீங்க, ஒரு செடியோட வேர் நல்லா ஆழமா போய் நல்லா தண்ணி உறிஞ்சுது, இன்னொரு செடி அந்த வேரை வச்சு வாழ முடியுமா? வாழ முடியாது. நாம நல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வேர் விசுவாசத்தில் ஆழமாய் வளரணும். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தவங்க வேரை வச்சு நாம கனி கொடுக்க முடியாது. அடுத்தவங்க வேற வச்சு நாம பரலோகம் போக முடியாது. விசுவாசம் என்பதையே ஒரு வரமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய நம்ம போஸ்ட் எல்லாம் பாக்குறோம், விசேஷித்த வரம் பெற்றவர்கள். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவருக்கு ஆவியினாலே விசுவாசமும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப விசுவாசிகளாகிய நமக்கு ஒண்ணு தெரியணும், நம்ம ஒவ்வொருத்தருமே வரம் பெற்றவர்கள். நான் தேவனிடத்திலிருந்து விசுவாச வரத்தை பெற்றிருக்கிறவர்கள் நம்ம நினைக்க ஆரம்பிக்கல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கனிகூடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு ஏற்படுகிற முடிவுகளை பார்க்கும் பொழுது நம்ம மனசுல ஒண்ணு தோணக்கூடாது, அவங்க எல்லாம் பாவிகள், அதனால அவங்களுக்கு அது நடந்துச்சு. பஞ்சம் நிறைய தேசங்கள்ல இருக்கு, நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க, நியூஸ் கேட்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நிறைய புயல் வருது, வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்துல நிறைய பேர் சாகுறாங்க.
அப்படியும் பொழுது இன்னைக்கு திருச்சபை மக்களோட மனசுல என்ன நினைக்க தோணுது? அவங்க எல்லாம் பாவிகள் அப்படின்னு நினைக்க தோணுது. அதனாலதான் அவங்க இறந்தாங்கன்னு நினைக்க தோணுது. கரெக்டா இல்லையா? நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தவான்கள் நினைக்கிறோம். உண்மையா இல்லையா? இல்ல. விசுவாசிக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா என் தேவன் எனக்கு ஒரு கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நான் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தில் வேர் பற்றி அவருக்கு கனி கொடுப்பேன் என்பதற்காக. அழகா ஆண்டவர் லூக்கால சொல்றாரு, பிலாத்து பலி செலுத்தும் பொழுது சில கலிலேயருடைய ரத்தத்தையும் மனுஷர்களுடைய ரத்தத்தையும் அதுல கலக்கிறான். ஆண்டவர் ஏசு அந்த நியூஸ் சொல்லிட்டு, அப்போ அந்த கலிலேயர்கள் மற்ற கலிலேயர்களோட பாவிகள் நினைக்கிறீங்களா? இல்ல, மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் அத்தனை பேரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாம் கோபுரம் கீழே இடிந்து விழுந்து 18 பேர் செத்தாங்களே, அதனால எருசலேம்ல இருந்த எல்லாரை காட்டிலும் அந்த 18 பேர் மகா பெரிய பாவிகள் நினைக்கிறீங்களா? இல்ல, மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் அத்தனை பேரும் கெட்டு போவீர்கள். அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னா மற்றவர்கள முடிவுகளை பார்க்கும் பொழுது நம்ம பாடம் கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கணும். ஒரு எச்சரிப்பின் சத்தமா எடுக்கணுமே தவிர உடனே அவங்க குற்றப்படுத்துற எண்ணம் வரக்கூடாது. கர்த்தர் ஒருவரோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒருத்தரை திருத்துறதுக்காக, சிச்சிப்பதற்காக, அவர்களை மறுரூபப்படுத்துவதற்காக, மனமாற்றத்திற்கு எதுவாக நடத்துவதற்காக, அவர்களை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக, அவர்கள் தன்னுடைய எப்படியெல்லாம் துக்கப்படுத்துறாங்க, கீழ்ப்படியாம போறாங்க, அந்த வலியை அவர்களுக்கு உணர வைக்கிறதுக்காக, தன்னுடைய ஆத்தும பலத்தை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எத்தனையோ காரியங்களை செய்வார். யோனாவோட விஷயத்துல எவ்வளவோ செய்யறாரு. அப்படி நிறைய காரணத்துக்காக நிறைய காரியங்களை மற்றவங்களோட வாழ்க்கையில செய்யலாம். அப்ப யாருடைய காரியத்தை குறித்தோ ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட தப்பான எண்ணம் இதற்காக நீங்க நிறைய காரியங்கள் செய்யலாம். தான தர்ம காரியங்களை செய்யலாம். நீங்க அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லலாம், வசனத்தை சொல்லலாம், அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கலாம், அநேகரை தேவனுக்குள்ளாக நடத்துகிறவர்களா இருக்கலாம். ஆனால் மகிமையை மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுல இடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க, ஒரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க, அவங்கள தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதின்னு டாக்டர் சொல்றாங்க, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க உடனே அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அவங்களுக்கு சுகமாயிடுச்சு, சந்தோஷமா வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணீங்க, நான் இன்னைக்கு குணமாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க மகிமை யாருக்கு செலுத்தணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் மகிமை செலுத்தணும். ஏரோதுவை குறித்து நம்ம வேதத்துல பாக்குறோம். அந்த ஏரோது அவன் மக்களிடையே வந்து பேசுறான். மக்களுக்கு தேவனுடைய சத்தத்துக்கும் ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் புரியாம அவனுடைய சத்தத்தை கேட்டு இது தேவனுடைய சத்தம்னு ஆர்ப்பரிச்சாங்க. அங்கேயே தேவனுடைய தூதன் வந்து அவன் அடிச்சு சாமிச்சான். புரியுதா? என்றைக்கும் நன்மையான காரியங்களை செய்யுங்க, மகிமையை நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் மகிமையை தேடி நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசங்கிறது சுயநலமா இருக்கா? ஆண்டவர் மத்தேயுல சொல்லி இருக்கிறார், ஒருவரும் விளக்கை கொளுத்தி மரக்கால் வைத்து அதை மூட மாட்டான். மரக்கால் வச்சு மூணா என்னங்க ஆகும்? அதுக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் அது எரியும், முடிஞ்ச உடனே அது அணைஞ்சு. நான் என்னுடைய காரியங்கள் அப்படிங்கிற ஒரு மரக்காலை வச்சு நம்ம தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அன்பின் வெளிச்சத்தை மூடிவிடக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுகிறதா இருக்கு. மரக்காலை தூக்கி எறிஞ்சிட்டு பிரகாசிக்கும்படியா நான் விசுவாசிக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் ஆண்டவர் இயேசு மேல இருக்கிற விசுவாசம். அப்ப என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுக்காக, தேவனோட விருப்பத்தை நிறைவேற்ற தேவன் மேல வைக்கிற விசுவாசம் தான் சரியான விசுவாசம். பவுலை குறிச்சு எடுத்து பாருங்க. தன்னை குறிச்சு, நான் எபிரேயன், பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேலன், அவங்க அப்பா பெரிய பதவியில இருந்தவர், பல கோடிகளுக்கு அதிபதி, எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக குப்பை என்று தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன்னு சொல்றேன். சோ தேவனுக்காக நம்ம எவ்வளவையும் விட்டுருக்கலாம். ஆனா அந்த விசுவாசங்கிறது பலன் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த விசுவாசம் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் நாம தரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி என்பது, நான் தேவனுக்காக காட்டுகிற வைராக்கியம் என்பது, நான் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்பது எப்படிப்பட்ட தரம் உள்ளதா இருக்கிறது என்கிறத நாமளே சீர்தூக்கி பார்ப்போம். எந்தெந்த விஷயத்துல கர்த்தர் நம்மளை சரி செய்து கொள்ள மனசுல உணர்த்துறாரோ அந்த காரியங்களை எல்லாம் சரி செய்து கனியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கண்களை மூடலாம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. உமக்காக, உம் சந்தோஷத்திற்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய நாமத்தின் பரிசுத்தத்திற்கென்று ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக, நற்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கை வாழும்படியாக, அநேகர் மீது பிரகாசிக்கின்ற ஒரு வெளிச்சத்தை அவர்கள் மீது பிரதிபலிக்கும்படியான வாழ்க்கை வாழும்படியாக, அநேகரை அக்கினி நின்று தப்புவிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தாவே
நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோமா அப்பா. எங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தும், எங்களுடைய விசுவாசத்தை பெருகச் செய்யும் ராஜா. எங்களுடைய விசுவாசத்தின் மூலம் அநேகர் உம்முடைய அன்பை பெறணும், அநேகர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அநேகர் உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெறணும் ராஜா. அப்படியாக எங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யணும் ராஜா. அடுத்த சந்ததியும் நாங்கள் ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியாய் நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். அதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுங்க ராஜா. தொடர்ந்து பரம கானானை நோக்கி எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம் ஆம்.